Hello guys, welcome back to Asif Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் கேட்டால் சேமியா கேசரி. பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது. கீரை மிக்ஸ் இருக்குது, பால் இருக்குது, கேஷ்யூ நட், அப்புறம் ஏலக்காய், கீ, அதுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் எடுத்து வச்சாச்சு. ட்ரை கிரேப்ஸ் இது போல் எல்லாத்தையும், ரவையும் எடுத்து வச்சுருக்கு. ஸோ லைட்டாக ரவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி ஃப்ரைடு சேமியா தான். நம்ம டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதோட பாலையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 200 ml. பால் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக கொதித்து வர கண்டிஷனில் இருக்குது. பால் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் ஆகும். பால் பார்த்திங்களா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இதை அப்படியே லைட்டாக என்ன பண்ணுறோம், லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே அடி பிடிக்காமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் பாலில். ஏன்னா இது ஃபுல் ஃபேட் மில்க்கு. ஸோ கீழே நம்மளுக்கு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் தான் அந்த கீர் மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே லோக்கல் பிராண்ட் ஒரு பிராண்ட் இருக்குது, அது நல்ல பிராண்ட். இது மெஹ்ரான்னு சொல்லிட்டீங்க சவுதியில். இது நல்ல டாப் பிராண்ட் இது. இதில் பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ் இருக்குது, மெஹ்ரான் மிக்ஸ். இந்த மிக்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். சுகர் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை, இதுலேயே சுகர் இருக்கும். ப்ளஸ் நட்ஸு, அந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏலக்காய், இந்த மாதிரி பிஸ்தா, பாதாம் எல்லாமே மிக்ஸ், டோட்டல் மிக்ஸ் இருக்கும் அதில். ஜஸ்ட்டு நம்ம பாலில் ஆட் பண்ணாவே போதும், நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிரும். அது மாதிரி இதில் நம்ம இதுக்கு மேலே அடிஷ்னலாக நம்ம தேவைக்கு நம்ம அந்த சேமியாவை ஆட் பண்ணுவோம். இப்போ ஓகே, அந்த பவுடர்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா இது கீழே அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோடு சேர்த்து நம்ம அந்த சேமியாவை ஆட் பண்ணிக்குவோம். சேமியா பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அது ரோஸ்டட் சேமியா தான் இங்கே உள்ள பிராண்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாதி பாயாசம் ரெடியாக இருக்கும். ஸோ இந்த சைடு கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன பேன் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு நெய் எடுத்துகிட்டு நம்ம இந்த நட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரை கிரேப்ஸ், அப்புறம் அந்த கேஷ்யூ நட், இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக இதை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்குவோம். இந்த பிராண்டு பார்த்திங்கன்னா இங்கே மசோலான்னு சொல்லிட்டு, இது ஒரு நல்ல பிராண்டு, ஒரு டாப் பிராண்டோட நெய் இது. ஸோ இதை அப்படியே லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் அப்படியே ஆட் பண்ண போகிறோம். இந்த முந்திரி, இந்த காஞ்ச திராட்சையை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் லைட்டாக சூடு ஆயிடுச்சு. இதில் அப்படியே லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணணுங்களா, கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி தனியாக இதை எடுத்து வச்சுக்குவோம். இந்த ஃப்ரை பண்ணதை எடுத்து அப்படியே என்ன பண்ண போகிறோம், நம்ம பாயாசத்தில் இதையும் போட போகிறோம். பாயாசத்தில் மேலே கொட்டி விட்டு பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது. அந்த கேஷ்யூ நட் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ரொம்பவும் கறியிடக்கூடாது. ஸோ பாயாசம் பாருங்கள், வேறு லெவல் டாப் நாச்சாக பாயாசம் இப்போ ரெடியாக இருக்குது. பார்க்கும்போதே நம்மளுக்கே அப்படியே நாக்கு ஊறுற மாதிரி இருக்குது. வேறு லெவல் பாயாசம் ரெடி. இது அப்படியே என்ன பண்ண போகிறோம், ஒரு ட்ரேக்கு அப்படியே மாற்றிட போகிறோம். எப்பயும் போல் ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு ஒரு ஃபைனல் லுக் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். அப்படியே பாயாசத்தை ஊற்றும் போதே உங்களுக்கு அப்படியே தெரியும். நீங்களும் நாளைக்கு வீட்டில் கண்டிப்பாக பாயாசம் ரெடி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் மேலும் பல வீடியோக்களை நம்ம வழங்க இருக்கிறோம் தங்களுக்கு. ஸோ ஆகையால் தங்களுடைய பொன்னான கையை அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனில் ஒரு டம்முன்னு ஒரு அடியை எடுத்து அந்த லைக் பட்டனையும் அமுக்கி விட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இத்துடன் இந்த பாயாச விலாக் நிறைவு செய்கிறோம். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு லொக்கேஷனில் மீண்டும் சந்திப்போம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிஃப். நன்றி, வணக்கம், பாய் பாய்.